நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மாபெரும் சுதப்பல்கள்தான். ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் ஒரு தோல்வியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று அரசியல் கட்சியினரே விமர்சனம் செய்யும் அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் இருந்தன. தேர்தல் அறிவிப்பு வெளியாகக்கூடிய சமயத்தில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தன் பதவியை ராஜினாமா செய்தது, அதனால் தேர்தல் தேதி அறிவிப்பு தள்ளி போனது என்று ஆரம்பமே அதகலமாகத்தான் இருந்தது. அதன் பிறகும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் எந்தவிதமான ஏற்பாடுகளும் சரியில்லை என்று தொடர் புகார்கள் எழுந்தன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததிலிருந்தே தேர்தல் பறக்கும்படை என்ற பெயரில் சாதாரண மக்களையும் தொழில் முனைவோர்களையும் நகை வியாபாரிகளையும் பிடித்து விசாரித்து அவர்களிடமிருந்து நகை பணத்தை எல்லாம் பறிமுதல் செய்த தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா செய்த ஆளும் மத்திய மாநில அரசியல் கட்சிகளை அப்படியே கண்டும் காணாமலும் விட்டுவிட்டது. பொய் செய்தி பரப்பிய ஆளும் திமுகவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட எந்த புகார்களையும் துளியும் கண்டுகொள்ளவில்லை மாநில தேர்தல் ஆணையம். இன்னும் சொல்லப்போனால் ஆளும் திமுகவின் பணப்பட்டுவாடாவை தடுக்க துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. தாம்பரத்தில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதா என்ற பேச்சு எழுந்தபோது கூட அதை அப்படியே அசால்ட்டாக கடந்து போய்விட்டது தேர்தல் ஆணையம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் கூட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது என்று சொல்லி சாமானிய மக்களை இன்னமும் டார்ச்சர் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் 100% வாக்குப்பதிவை நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் தேர்தல் ஆணையத்தின் முக்கிய கடமையே. அதற்காக எந்த ஒரு வாக்காளரின் பெயரும் விடுபடாமல் இருக்கும் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பில் பல முறை வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையம் அதனை செய்யவில்லை. பல வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுள்ளது என்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புகார் பட்டியலே வாசிக்கின்றன. வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தும் வாக்களிக்காமல் திரும்பியவர்கள் எத்தனை பேர், வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இந்த 2 கேள்விகளுக்கும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பதிலளிக்க வேண்டிய கடமை இந்திய மற்றும் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு உண்டுதானே? இந்த முறை நடந்தது போன்று எந்த காலத்திலும் ஏற்பட்டது இல்லை. ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் சொதப்பி விட்டது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வெளியிடப்பட்ட வாக்கு சதவீதத்துக்கும் பின்னர் அறிவிக்கப்பட்ட சதவீதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் செயல்பட்டதா இல்லையா என்ற கேள்வி எழுவது நியாயம்தானே? எந்தெந்த இடங்களில் தேர்தல் ஆணையம் சொதப்பியது என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற அதிமுகவின் கோரிக்கைக்கு விடை கிடைக்குமா? திருப்தி அளித்ததா தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் என்பன போன்ற கேள்விகளுக்கான பதில் ஓட்டு போடச் சென்ற மக்களுக்கே வெளிச்சம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.